இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, அதனால விரதம். ஓன்லி ஜூஸ் மட்டும். சாத்துக்குடி ஈஸியாக எப்படி ஜூஸ் போடுறோம், எப்படியே நீட்டாக எடுத்து இப்படி நீட் வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இப்படி கையில் புளிகிறது காணும், அதனால் மிக்சியில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மிக்சி ஜாரில் இப்படி எரிச்சு ரெண்டு மூணு நாள் ஜுரம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சரியாகும். இது எனக்கு என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இது நான் அனுபவத்தில் கண்டது. ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாய் கசப்பு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாத்துக்குடி எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு தண்ணி, புளிப்பு டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஆனால் சுகர் போட்டு குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் பேஷண்ட் மட்டும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சுகர் போட்டுக்கலாம். புளிப்பு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போடணும் அதிகமாக, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பெரிய கடையில் வாங்கினா 100 ரூபா 150 ரூபா, சின்ன கடையில் மேக்ஸிமம் 50 ரூபா, அதுவும் மொட்டை தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. குளுக்கோஸ் பாட்டில் போடுறத விட இது ரொம்ப ரொம்ப சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. போனோட ட்ரிப்ஸ் போடணுன்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் சாத்துக்குடிலாம் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. எனக்கெல்லாம் 4-5 நாள் ஜுரம் விடாமல் இருந்ததுன்னா இது மட்டுமே சாப்பாடு நமக்கு. பிள்ளைங்களுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான் போட்டு குடிச்சிடுவேன். ஈஸியாக போடலாம், தோலையும் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி அதுக்கு தான் காமிச்சிட்ருக்கேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காக இது. தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக பல்ஸ் மூடில் தான் விடணும் இந்த சாத்துக்குடி ஜூஸ் போடும்போது. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாத்துக்குடி ஜூஸ் 5 பழம் போட்டேன் பாருங்கள். இப்போ 1 கிலோ 50 ரூபா தான், 1/2 கிலோ பழம் தான் போட்டிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் ஜூஸ் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி குடிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.